ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, அட்சய திருதியை 12 ராசிகள் செய்ய வேண்டிய தானம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்சய திருதியை என்று நாம் செய்யும் ஒரு சில காரியங்கள் வாழ்நாள் முழுவதும் நம்மை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் தான் வைத்திருக்கும். அந்த வகையில் இந்த அட்சய திருதியை அன்று நாளை உங்களுடைய ராசியின்படி இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒருவருக்கேனும் உங்கள் கையால் தானம் கொடுத்து விட்டாலே போதும். உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் அசுர வேகத்தில் இருக்கும். பிறகு வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய இடத்தில் தான் இருப்பீர்களே தவிர அடுத்தவர்களிடம் கையேந்தும் நிலைமை ஒருபோதும் உங்களுக்கு வராது. நாளைய தினம் புதியதாக ஒரு உண்டியல் அல்லது பர்ஸ் அல்லது பணம் வைக்கும் பெட்டி ஏதாவது ஒன்று புதியதாக வாங்கி அதில் வாசனை நிறைந்த பணம் இருக்கும் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது போல பொருட்களை போட்டு 11 ரூபாயை அந்த பணம் சேர்க்கும் பெட்டியில் வைத்து பணத்தை சேர்க்க துவங்கி பாருங்கள். மேலும் மேலும் உங்களுடைய வீட்டில் நிறைய பணம் சேரும். இந்த தகவலோடு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோவிற்குள் செல்லலாம். இப்போது 12 ராசிக்காரர்களும் அட்சய திருதி என்று செய்ய வேண்டிய தானங்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் மேஷ ராசிக்காரர்கள் நாளைய தினம் துவரம்பருப்பு தானம் செய்வது சிறப்பு. சாம்பார் சாதம் தானம் செய்ய முடியும் என்றாலும் 3 பேருக்கு சாம்பார் சாதம் வாங்கி உங்கள் கையால் தானம் கொடுங்கள். செம்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வாங்கினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். சமையலறைக்கு பூஜை அறைக்கு தேவையான செம்பு பாத்திரத்தை வாங்கலாம். அடுத்ததாக ரிஷப ராசிக்காரர்கள் நாளைய தினம் கடையிலிருந்து சின்ன சின்ன டப்பா பால்கோவா வாங்கி ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டிற்கு லட்சுமி கடாட்சம் பொருந்திய நெய் வாங்கி வந்தால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். 1 கிலோ அரிசி வாங்கி ஒரு ஏழைக்கு தானமாக கொடுத்தால் கூட உங்களுடைய வாழ்வில் இருக்கும் பண கஷ்டங்கள் தீரும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் பாசி பருப்பு, வர கொத்தமல்லி இது போல பொருட்களை வாங்கி ஒரு ஏழைக்கு தானமாக கொடுக்கலாம். கீரை சாதம், புதினா சாதம் இது போல உணவுப் பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தாலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு புது ஆடை வாங்கி கொடுங்கள். மனைவிக்குமே பட்டுப்புடவை எடுத்து கொடுக்கலாம். லட்சுமி கடாட்சம் பெருகும். அடுத்ததாக கடக ராசிக்காரர்கள் நாளைய தினம் நீர்மோர் தானமாக கொடுக்கலாம். வீட்டிற்கு வெள்ளை நிறத்தில் இருக்கும் மல்லிகைப்பூ, கல்லுப்பு இது போல பொருட்களை வாங்குவது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். அனாதை ஆசிரமங்களுக்கு, குழந்தைகள் தங்கியிருக்கும் ஆசிரமங்களுக்கு உங்கள் கையால் முடிந்தால் பசும்பால் வாங்கி தானம் கொடுத்து பாருங்கள். இந்த வருடம் முழுவதும் பெரிய அளவில் வெற்றி காண்பீர்கள். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள் நாளைய தினம் 4 பேர் வயிறு குளிரும் அளவிற்கு பழங்கள் வாங்கி தானம் செய்யலாம். குளிர்ச்சி தரும் நுங்கு, தர்பூசணி, முலாம்பழம் இது போல பழங்களை வாங்கி தானம் கொடுப்பது சிறப்பு. குறைந்தது 2 பேருக்கு வாங்கி கொடுத்தால் கூட போதும். உங்களுடைய வீட்டிற்கு நாளை கோதுமையை வாங்கி வந்தால் லட்சுமி கடாட்சம் பெருகும். அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் நாளைய தினம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி தானம் கொடுக்கலாம். முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் இது போல பொருட்களை வீட்டிற்கு வாங்கி வந்தாலும் நல்ல பலன்தான். இது கொஞ்சம் விலை அதிகம் என்று நீங்கள் சிந்தித்தால் மிளகு பொங்கலை யாருக்கேனும் 3 பேருக்கு வாங்கி தானம் கொடுங்கள். நிச்சயம் உங்களுக்கான நல்லது நடக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் தக்காளி சாதம் தானம் கொடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் பாசி பருப்பு, துவரம்பருப்பு இது போல பருப்பு வகைகளோடு 1 கிலோ அரிசியில் வைத்து ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்கலாம். நாளைய தினம் உங்கள் வீட்டிற்கு வெள்ளை நிற சர்க்கரை அல்லது டைமண்ட் கற்கண்டுகளை வாங்குவது சுபிட்சத்தை கொடுக்கும். அடுத்ததாக விருச்சக ராசிக்காரர்கள் நாளைய தினம் பழச்சாறு, கரும்புச்சாறு, நீர்மோர் பானகம், வெள்ளரிக்காய், தர்பூசணி இது போல குளிர்ந்த உணவுகளை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு, வீதியில் வெயிலில் கடை வைத்து கஷ்டப்படுபவர்களுக்கு தானம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை அமோகமாக மாறிவிடும். மல்லிகை பூ வாங்கி வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் கொடுங்கள். வீட்டிற்கு சுபிட்சம் உண்டு. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் நாளைய தினம் வாழைப்பழம், வெல்லம், பச்சரிசி இது போன்ற பொருட்களை வாங்கி யாருக்கேனும் ஒரு ஏழைக்கு தானம் கொடுக்கலாம். முடிந்தால் சர்க்கரை பொங்கல் செய்து பசுமாட்டிற்கு கொடுப்பது உங்களுக்கான லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். உங்களுடைய வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை நாளை வாங்குவது நல்லது நடக்கும். அடுத்ததாக மகர ராசிக்காரர்கள் வேர்க்கடலை சேர்த்த சாதத்தை நாளைய தினம் உங்கள் கையால் தானம் கொடுப்பது சிறப்பு. வேக வைத்த வேர்க்கடலையை 10 பேருக்கு உங்கள் கையால் தானம் செய்தாலும் உங்களுக்கான பணவரவு அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டிற்கு நாளைய தினம் கல்லுப்பு வாங்கி எடுத்து வாருங்கள். நன்மை நடக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள் நாளைய தினம் ஏழை குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கு இளநீர் வாங்கி உங்கள் கையாலேயே தானம் கொடுங்கள். 1 வயதான தம்பதிக்கு பச்சரிசி, வெல்லம், வெற்றிலை பாக்கில் உங்களால் முடிந்த தட்சணை வைத்து தானம் கொடுத்தால் அமோக பலனை அடைவீர்கள். உங்களுடைய வீட்டிற்கு நாளைய தினம் வெள்ளை நிறத்தில் பசும்பால் வாங்கி வந்தாலும் போதும், நன்மை நடக்கும். அடுத்ததாக
மீனராசிக்காரர்கள் நாளைய தினம் ஒரு ஏழை குடும்பத்திற்கு பச்சரிசி, மஞ்சள் தூள், வெல்லம், உளுந்து, சமையல் எண்ணெய் இது போல பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்க வேண்டும். 2 நாட்களுக்கு சமைப்பதற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்தால் கூட ரொம்ப சுபிச்சம். உங்களுடைய வீட்டிற்கு நாளைய தினம் மஞ்சள், குங்குமம் வாங்கி வந்தாலே அமோகமான நன்மையை பெறுவீர்கள். இப்போது சொன்ன விஷயங்கள் எல்லாம் 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுப்படையாக சொல்லப்பட்ட ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் தான். உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயங்களை பின்பற்றி பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.